டாக்டர் ஃபாதருக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு. ஸ்கேனிங்க்கு அனுப்புறேன். டாக்டர் ஃபாதருடைய கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு? பெருசா எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ரிப்போர்ட் வரட்டும், பார்க்கறேன். என்ன சின்ன டாக்டர் இப்படி சொல்றாரு? டாக்டர் சொல்லுங்க டாக்டர். மூளைக்கு ரத்தம் போற நரம்புல பிளட் கிளாட் ஆயிருக்கு. சர்ஜரி செஞ்சா சரியாக வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுல ஒரு பிரச்சனை. அப்படி செஞ்சா கூட அவருக்கு சுயநினைவு போகவும் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப டேஞ்சரான சிச்சுவேஷன் தான். ஆபரேஷன் பண்ணி நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. மெடிசன்லயே சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அவருக்கு சுயநினைவு வரணும் டாக்டர். அவர் மூலமா எங்க குடும்ப சம்பந்தமா ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும். அவருக்கு சுயநினைவு வர வைக்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம். ரிசல்ட் உடனே எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சரிங்க டாக்டர். மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. எங்களுக்கு ஃபாதர் குணமாகணும். அவர் பேசணும் டாக்டர். கவலைப்படாதீங்க, முடிஞ்ச அளவு ட்ரை பண்றேன். மாயா, சீனு என்னடாச்சு? தனா, ஃபாதர் எப்படி இருக்காரு இப்ப? பயப்படுறபடி ஒண்ணும் இல்லைல்ல? அதெல்லாம் எதுவும் இல்ல. ஃபாதர் சரியாயிடுவாருன்னு டாக்டர் சொல்லிட்டு போனாரு. அந்த வாசு எதுக்கு ஃபாதரை பார்க்க வந்தான்? ஜீவாவை பத்தி ஃபாதருக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபாதர் இன்னைக்கு கதிர்கிட்ட மட்டும்தான் பேசியிருக்காரு. ஆனா போன்ல பேசும்போது ஏன் ஜீவா ஜீவான்னு பேசியிருக்காரு? ஒரே குழப்பமா இருக்கே. ஃபாதரை வாசம் அடிச்சிட்டான்னு சொல்லும்போது கதிர் ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆனா? டேய், என் அண்ணன் இருக்கும்போது இந்த விஷயத்தை கச்சிதமா முடிச்சுவான் தானே நான் சொன்னேன். இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிற. சாரி வாய் மேடம். மூடு. ஏதாவது பேசுன உன்னை இங்கே குழி தோண்டி புதைச்சிருவேன். மேடம், நான் என்ன செஞ்சேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிங்க மேடம். செய்ய சொன்ன விஷயத்தை சொதப்பிட்டு எனக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்க. மேடம், நான் என்ன பண்றது மேடம்? நான் ஃபாதர் பீட்டர் கிட்ட அன்பா தான் பேசினேன். அவர்கிட்ட கெஞ்சியும் பேசினேன். அவர் எதுவுமே சொல்லல. அப்புறம் கத்தி மிரட்டியும் கேட்டேன். அந்த ஆள் வாயை திறக்க மாட்டேன்ட்டாரு. நான் என்ன பண்றது? ஆத்திரத்துல அந்த ஆள் அடிச்சிட்டேன். ஆனா அது இந்த அளவுக்கு போகும் தெரியாது. ஏய் ஏய், நீ நிதானமா இருந்திருக்கணும்டா. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால அவர் மேல கைய வச்சிருக்க கூடாது. இப்படி அவரை அடிச்சு படுக்க வச்சிருக்க. வேற என்ன பண்ணிருக்க முடியும் மேடம்? நீ ஒரு கிரிமினல் அவருக்கு தெரியும்ல. அவர் உன்கிட்ட எப்படி உண்மையை சொல்லுவாரு? தப்பு பண்ணிட்ட வாசு. ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்ட. அந்த ஆளுடைய மண்டையை உடைச்சிருக்க. இனி அவர் உண்மையை சொல்லுவாரா? சொல்லுவாரா? மேடம், சும்மா மிரட்டலான்னு ஓங்கி அடிக்க பார்த்தேன். கொஞ்சம் வயசான பாடியா அதான் டப்புன்னு விழுந்துட்டாரு. மொடத்தனமான ஒரு வேலையை பண்ணிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க. மா, இவன் அடிச்சு என்னமா ஆக போகுது? ஃபாதர் கண்ணு முழிக்கலனா என்ன பண்றது? போனை காணுமே மேடம். போனை காணுமா? எங்க போயிருக்கும்? ஃபாதர் எந்த இடத்துல நின்னு பேசினார் போன்ல? தோ இந்த இடத்துல இப்படி நின்று பேசிட்டு இருந்தாரு. ஜீவா கிட்ட தான் பேசிட்டு இருந்தாரு. யார் கேட்டாலும் அவனை பத்தி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்றத நான் கேட்டேன். அப்புறம் ஷாக் ஆனோன்னு சமாளிச்சாரு. நான் வந்தானா திடீர்னு என்ன பார்த்தாரு. பார்த்தப்போ அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது நீ பார்த்தப்போ? அது அப்படியே பேரிஞ்ச மாதிரி நின்னாரு. என்ன வேணும்னு கேட்டாரு. நான் ஜீவாவோட ஃபோன் நம்பர் அட்ரஸ்லாம் கேட்டேன். அவரு ஜீவாவே தெரியாதுன்னு சொல்றாரு. போய் சொல்லாதீங்க ஃபாதர், நீங்க ஜீவா கிட்ட தான் பேசிட்டு இருந்தீங்கன்னு நான் சொன்னேன். அப்புறம் அப்படியே பேச்சு வளர்ந்து நான் மிரட்டினேன், அடிச்சிருவேன்னு சொன்னேன். அவரு என் மேல கை வச்ச ஜீவா உன்னை சும்மா விட மாட்டான்னு சொன்னாரு. அப்படியே வந்த கோவத்துல அதோ அதான் இதான் இதோ இங்க இருந்து எடுத்தேன். இப்படி வந்து அப்படியே வந்து சொல்றத கேட்கவே மாட்டேன்ட்டாரு. அப்படியே எடுத்து அடிச்சேன். அப்புறம் அப்படியே இப்படி சாஞ்சு இப்படி விழுந்துட்டாரு. ரத்தம் வந்துச்சு. சொல்லுங்க கேட்டுட்டே இருந்தேன். அதுக்குள்ள அந்த மாயா இருக்கால, அவளும் சீனுவும் வந்துட்டாங்க. நான் ஓடிட்டேன். சரி, ஃபாதர் நம்பருக்கு ஃபோன் பண்ணு. வாசு, ஃபாதரானு பாரு. இது ஏதோ அன்னோன் நம்பரா இருக்கு மேடம். ஹலோ வாசு, நான் செல்வம் பேசுறேன். செல்வமா? எந்த செல்வம்? மதுரை ஜெயில் செல்வம்டா. செல் நம்பர் 11 உன் பக்கத்து ரூம்ல இருந்தேனே. அதான்டா தினம் ஏதாவது வம்பு வழக்குன்னு பேசிட்டு இருப்போமே. ஒரு வார்டனோட போனை கூட திருடணுமே, மறந்துட்டியா? மேடம், ஃப்ரெண்டு. செல்வம் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இன்னைக்கு காலையில் தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனேன்.
நீ ரிலீஸ் ஆயிட்டேன்னு தெரியும். சரி தோஸ்துங்க யார்ட்டையாவது பேசலாமேன்னு நினைச்சேன். உன் ஞாபகம் தான் வந்துச்சு. கிளம்பி வரியாடா? பார்க்கலாமா? ஜாலியாக பேசிட்டு இருக்கலாம். பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? மேடம் ஃப்ரெண்டு மீட் பண்ணலான்றான். டைம் கொடுத்தீங்கன்னா அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போயிட்டு வந்துடுறேன். சரி. டேய் நான் சொல்ற இடத்துக்கு வந்துடு. அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சரிடா சொல்லு. ஃபாதர் பீட்டர் மேலையா கை வைக்கிற? ஏண்டா டேய், ஆதரவு இல்லாத ஒண்ணு அன்பு காட்டி எப்படி எல்லாம் அந்த ஃபாதர் வளர்த்தாரு? அவர் மேலையா கை வைக்கிற? டேய், அனாதையா இருக்கிறது எவ்வளவு பெரிய துக்கம் தெரியுமா? வேதனை தெரியுமா? அதெல்லாம் மறக்க வச்ச ஃபாதரை போய் இப்படி அடிக்கிறியடா? டேய், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமாடா? நீ இந்துவா கிறிஸ்டியனா முஸ்லிமான்னு தெரியாது. ஆனா உன் மேல இறக்கம் காட்டின ஃபாதர் அவரு மேல என்னை கை வைக்கிற? டேய், எல்லாம் நன்றி கெட்டவன்டா. சேரக்கூடாதவங்க கூட எல்லாம் சேர்ந்து அவங்கள மாதிரி ஆயிட்டல. ஏண்டா, அன்பு, கருணை, இரக்கம் இப்படி ஃபாதர் சொல்லி கொடுத்த எந்த விஷயமே உனக்கு ஞாபகம் இல்லையாடா? டேய், திருட்டு கூட்டத்து கூடயே இருந்து திருட பழக்கப்பட்டுட்ட. உன்னால நல்லவனை மாற முடியாது, அதை மாத்தவும் முடியாது. நீ எப்படி வேணா போ. ஆனா ஃபாதர் மேல ஏன்டா கை வச்ச? அதெல்லாம் சும்மாவே விடக்கூடாதா? உயிரோடு இருக்க கூடாது. நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நீ தானே ஜீவா? உன்னதான தேடிட்டு இருக்க. உன்னை பார்க்கணும்னுதான் ஃபாதர் மண்டையை உடைச்சேன். டேய், வேணாம். டேய் டேய் டேய், அந்த செயினை மட்டும் எதுவும் பண்ணிடாத. அந்த செயின் எனக்கு உயிர்ரா. டேய், வேணாம், அது கொடுத்துடுறா. கொடுக்க முடியாதுடா. டேய், குடுறா. வா 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 வா. டேய்